நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த 3 பானைங்க சவால்ல கடைசி பானை மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஒருவேளை இவளோட பிறந்த நாளைக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு பானையும் உடைஞ்சிருச்சுன்னா நீ இவ்ளோ செலவு பண்றதுல அர்த்தமே இல்லை. அம்மா, ஒருவேளை அந்த கடைசி பானை உடையாம இருந்தா சூர்யா. அம்மா ஒரு நிமிஷம். நீங்க எதுக்குமா தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? அண்ணன் தான் அவர் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட இந்த முடிவை எல்லாம் முதல்லயே எடுத்திருக்காருல. அதனாலதான் அண்ணன் உங்ககிட்ட கேட்காம பேப்பர் வாங்கியிருக்காரு, புத்தகம் வாங்கியிருக்காரு, டிவியும் வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அன்னைக்காக இன்னும் நிறைய செலவு பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி கூட வச்சிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாமமா, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இந்த வீட்டுல எல்லா செலவுக்கும் நாங்க 3 பேர் மட்டும்தானே பங்கு கொடுக்கறோம். எங்களால முடிஞ்சதை நாங்க கொடுக்கறோம். ஆனா நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரணமான புடவை கடையை நடத்துறேன், அவ்வளவுதான். அதனால அண்ணியோட படிப்புக்காக இந்த செலவுகளை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டம். ஆமாங்கம்மா, எனக்கு சம்பளம் கூட ரொம்ப கம்மி தான். மோகன், இப்ப நான் பேசுறது சரியா இருக்கலாம், இல்ல தப்பா இருக்கலாம். ஆனா இவ்வளவு பணத்தை செலவு பண்றது அவ்வளோ நல்லதில்லைன்னு தோணுது. சந்தியாக்கா பெரிய ஆபீசர் ஆகணுங்கிறதுக்காக நாம எல்லாரும் நடுத்தருவுக்கு வர முடியுதுல்ல அத்தை. எங்களை பத்தி எல்லாம் விடுங்க அத்தை. நீங்க கொஞ்சம் மோகனை பத்தி யோசிச்சு பாருங்க. மோகனோட சம்பளமே பாவம் ரொம்ப கம்மி இல்ல. எனக்கு தெரிஞ்சு மாசம் பிறந்தா அவங்க செலவுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அத்தை. மீனாட்சி, யாரும் இந்த பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தியாவோட படிப்புக்கான செலவை இந்த குடும்ப செலவோட யாரும் சேர்க்க வேண்டாம். அவங்களுக்கு தேவையான டிவி, புக்கு, பேப்பர் இது எல்லாமே என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். ஆமா சூர்யா, ஒரு விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். இந்த வீட்டுல நிறைய சம்பாதிக்கிறது நீதானே. இந்த வீட்டுல எல்லாத்தையுமே இதுவரைக்கும் நீதானே பண்ணிட்டு வந்திருக்க. நீ சம்பாதிச்சுதானே எங்களுக்கெல்லாம் சோறு போட்டிருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்படிதானே? இங்க பாருப்பா, உன் விருப்பப்படி நீ நடந்துக்க, எல்லாத்தையும் செய். அப்படி இல்லம்மா, இது என்ன பேசுறீங்க நீங்க? அந்த மாதிரில எதுவும் இல்லம்மா. ஒரே ஒரு வார்த்தையில நீ சொல்ல நினைச்ச எல்லாத்தையும் சொல்லிட்ட. உன் பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட செலவுகளை இந்த வீட்டோட செலவுகள்ல இருந்து பிரிச்சிட்டேல்ல. நாளைக்கு இந்த விக்ரம் கூட அவன் பொண்டாட்டிக்காக ஏதாவது செலவு பண்ணுவான். அவ கேக்குறதெல்லாம் வாங்கி தருவான். மோகனும் அவனோட செலவுகளை தனியா பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். இதுக்கெல்லாம் மேல உன்னோட அப்பாவுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் வயசாயிடுச்சுல்ல. எங்களால இப்ப எதுவும் செய்ய முடியாதே. அதனால நாங்க 10 ரூபாய் பணம் செலவு பண்ணணும்னாலும் கூட நாங்க சேர்ந்து உட்கார்ந்து யோசிக்கணும். எந்த புள்ள கிட்ட கையேந்தலான்னு யோசிக்கணும். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மூலையில நாங்க 2 பேரும் மட்டும் தனியா உட்கார்ந்துக்கிறோம். யாரோட புருஷன் எல்லாரும் விட அதிகமா சம்பாதிக்கிறானோ அவங்களோட பொண்டாட்டிங்க மட்டும் நிறைய நகைங்க போட்டுக்குவாங்க. ஆனா உங்க அப்பா தான் இப்ப எதுவும் சம்பாதிக்கிறது இல்லல்ல. அதனால உன்னோட அம்மா மட்டும் சாதாரண புடவையை கட்டிக்கிட்டோம்.
ஒரே வீட 4 வீடா பிரிக்கணும்னு நீ நல்ல யோசனை சொல்லிருக்க சூர்யா. ஒரே வீட்ல உங்க எல்லாரையும் ஒன்னா வச்சிருக்கணும்னு நான் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா உன்னோட பொண்டாட்டி ஒத்துமையா இருக்கிற இந்த வீட்டை எப்படியாவது பிரிக்கணும்ன்ற முடிவுல தான் இருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லம்மா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே என்னோட சொந்தம்மா. இது என்னோட குடும்பம். அம்மா, என்னைக்குமே நீங்களும் அப்பாவும் தாம்மா இந்த வீட்டோட உயிர். நீங்களே சொல்லுங்கம்மா, அந்த உயிர் இல்லாம இந்த உடம்பு மட்டும் எப்படி வாழும்? என்ன மதிப்பு இருக்கும்? அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை எதிர்த்து பேசணும்னு நினைக்கல. புரிஞ்சுக்கோங்கம்மா, இந்த வீட்டில் எதுவுமே மாறாது. எல்லாமே எப்பவும் போலதான் இருக்கும். தயவு செஞ்சு நான் என்ன சொல்லவேங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்படியா? ஒருவேளை உன்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னா உடனே அந்த கடைக்காரனுக்கு போன் பண்ணு, சரியா? போன் பண்ணி டிவி வேண்டான்னு சொல்லு. விக்ரம், அந்த காடை உன் அண்ணன் கிட்ட கொடு. இந்தாப்பா, போன் பண்ணு. அவங்க கிட்ட விஷயத்த சொல்லு. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட குடும்பம் தான் முக்கியங்கிறத நிரூபிச்சு காட்டு. இந்தா போன் பண்ணு. போன் பண்ண சூர்யா. ஏன் சும்மா நிக்கிற? அம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா எனக்குள்ள நானே சந்தியாவை பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கணும்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதனாலதான் அத்தை, அவர் சொல்றது என்னவோ உண்மைதானே அத்தை? இப்ப காலம் ரொம்பவே மாறி போயிருக்கு. இப்ப அவரு அம்மாவான நீங்க சொல்ற ஒரு வார்த்தையை கேட்டு தங்க சங்கிலியை தூக்கி போடுற ஆள் கிடையாது. அவர் ஸ்ரவன் குமாரா இனிமே இருக்க மாட்டாரு. இப்ப அவரு பொண்டாட்டியோட பேச்சு கேட்டுட்டாடுற பொண்டாட்டி தாசனா மட்டும்தான் இனிமே. தயவு செஞ்சு கொஞ்சம் வாய மூடுறியா? உன்னோட முடிவு எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா இந்த வீட்டுக்குள்ள டிவி வரதை என்னால அனுமதிக்க முடியாது. இந்த வீட்டோட சட்ட திட்டங்களை யாருக்காகவும் என்னால மாத்திக்க முடியாது. எல்லாரும் எனக்கு சமந்தான். இந்த வீட்டுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கிற உனக்காக கூட என்னால எதையும் மாத்த முடியாது. அம்மா, 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 நீங்க இந்த மாதிரி கோவப்பட்டு போகாதீங்கம்மா. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. அம்மா, நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னேன்னா அதுக்கு நான் உங்களை மதிக்கலன்னு அர்த்தம் கிடையாதுமா. நான் எடுத்திருக்கிற முடிவால உங்களை காயப்படுத்தின எண்ணம் எனக்கு சுத்தமா இல்லை. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கம்மா. அம்மா, சந்தியாவோட படிப்புக்காக டிவி நிச்சயமா வந்தே ஆகணுமா? அம்மா, நீங்களே கூட சேர்ந்து கடைக்கு வாங்க. டிவியில் எவ்வளவு முக்கியமான செய்திகள் வரும் தெரியுமா? அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்தா அறிவு வளரும். அது சந்தியாவோட படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்காக தான் டிவி கேட்கறேன். நீங்க ஒரு வாட்டி என் கூட வாங்க, வந்து பாருங்க. எனக்கு புரிஞ்ச மாதிரி நிச்சயமா உங்களுக்கும் புரியும். ஆமா சூர்யா,
அந்த டிவிக்குள்ள சரஸ்வதி தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பாருப்பா, டிவி வாங்கறதுக்கு நிறைய செலவு பண்ணணும். எந்த அறிவை நீ டிவில இருந்து பெறணும்னு நினைக்கிறியோ அதுக்கான பணம் எங்க இருந்து வரப்போகுது? அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தா இந்த வீட்ல இருக்கிறவங்க 6 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு உதவியா இருக்கும். எனக்கு தெரியும் சூர்யா, உன் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது அந்த கடவுளே உன் முன்னாடி வந்தா கூட அவர் நிச்சயமா உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. ஆனா சூர்யா, ஒரு தடவை எல்லாரையும் திரும்பி பாரு. இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு நான் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்ல அமைதியா யோசிச்சு பாரு சூர்யா. இவ்ளோ பெரிய குடும்பத்துல ஒரே ஒருத்தருக்காக இவ்வளவு பணம் செலவு பண்றது நியாயம்னு உனக்கு தோணுதா? அப்ப உனக்கே உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆனா அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயத்த, இவ்ளோ பணம் செலவு பண்றதுக்கு பதிலா பலன் கிடைக்குதோ இல்லையோ எதுக்கும் இங்க கேரண்டி இல்லையே. சந்தியா காவால ஒருவேளை பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக முடியல, அப்ப என்ன பண்றது? சந்தியா நிச்சயமா போலீஸ் ஆவாங்க. எனக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அம்மா, எனக்கு சந்தியாவோட தரம் மேல முழு நம்பிக்கை இருக்குமா. இதை நிறைய வாட்டி அவங்க நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த செலவு பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். எப்படி எல்லாத்தையும் பாத்துப்பேன்? தனியா உன்னால எப்படி முடியும்? நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இந்த வீட்டுக்கு தானே கொடுத்துட்டு இருக்க. அதுவும் இல்லாம இப்பதான் உன் கடையில ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அந்த நஷ்டத்துக்கு நீ இன்னும் ஈடு கட்ட ஆரம்பிக்கல. அப்புறம் அந்த சிங்கப்பூர் போட்டியில போய் நீ நிறைய பணம் ஜெயிச்சிட்டு வந்தியே, அத சவிதா கல்யாணத்துக்கு தானே எடுத்து வச்சிருக்க. அதுக்கு தானே சேர்த்து வச்ச. வேற எங்கிருந்து பணத்தை கொண்டு வர போற? பதில் சொல்லு சூர்யா, எங்க இருந்து கொண்டு வருவ? அம்மா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். என் வேலையை அதிகப்படுத்திக்கிறேன். காலையில் கடையை சீக்கிரமா திறந்துடுறேன், ராத்திரி கடையை லேட்டா மூடுறேன். நம்ம ஊர்ல இருந்து மட்டும் இல்லம்மா, வெளியூர்ல இருந்து ஆர்டர் கூட எடுக்கிறேன். எல்லா ஆர்டரையும் நான் பிடிக்கிறேம்மா. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் மேற்கொண்டு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேனோ அது அப்படியே சந்தியாவோட படிப்புக்கு நான் செலவு பண்ணிக்கிறேம்மா. இல்ல சூர்யா, நான் எதுக்கு கவலைப்படணும்? இங்க பாரு சந்தியா, போட்டியில கலந்துக்கணும் அது இதுன்னு சொல்லி அவனை எப்படியோ தூண்டி விட்டுட்ட. ஆனா ஒரு விஷயத்தை யோசிக்கல. ஒருத்தருக்காக மட்டும் இந்த வீட்டுல செலவு பண்ணா அதால நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிக்கலையா? உனக்காக என் புள்ள ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட தயாராயிட்டான். ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்க நீ தயாரா இல்ல. இந்த போட்டி ஒண்ணு என் புருஷனை விட முக்கியம் இல்லன்னு நீ சொல்ல தயாரா இல்ல. இல்லம்மா, அவன் செத்தாலும் சரி உனக்கு கவலை இல்ல. உனக்கு என்ன வந்தது? எனக்கு தானே வயிறு எரியும். ஏன்னா நான் அவனை பெத்தவ. ஆமா ஆமா, அத்தை இப்ப சொன்ன எல்லாமே உண்மைதான். இங்க பாருங்க, இந்த மாதிரி போட்டிக்காக இதுக்காக நீங்க தேவையில்லாம இவ்வளவு பணத்தை செலவு பண்றீங்க. அதனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேல நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க பித்தளையில ஒரு கப்பை தான் கொடுக்க போறாங்க, அது மேல பேர் எழுதி தருவாங்க, அவ்வளவுதானே? ஐயோ, அவங்க பணம் ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டு கலந்துக்கிறதுல ஒரு பலன் இருக்குன்னு நினைச்சுக்கலாம். மீனாட்சி, பெரியவங்க பேசிட்டு இருக்காங்களா? மீனாட்சி, அந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. ஆனா சந்தியா அந்த போட்டியில வெறும் பணத்துக்காக கலந்துக்கல, பேருக்காகவும் கலந்துக்கல. அவங்க இந்த போட்டியில கலந்துக்க ஒரே காரணம், இது மூலமா அவங்களால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். ஐபிஎஸ் படிப்புக்கு உதவியா இருக்கும். போலீஸ் ஆபீசர் பரீட்சை எழுதுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க.
சந்தியா கண்டிப்பா இந்த போட்டியில கலந்தே ஆகணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த டிவி, புத்தகம், பேப்பர் இது எல்லாமே நான் கேட்டுட்டு இருக்கேம்மா. சந்தியா ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, அண்ணி புத்திசாலிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ரொம்ப அறிவுதான் அவங்களுக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த பரீட்சைக்கு எத்தனையோ 1000 பேர் வருவாங்க. அதானே? அந்த எக்ஸாம் எழுதுறது அவ்வளவு ஈஸி இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க சவிதா, உங்க அண்ணி இது வரைக்கும் எந்த சவாலையும் கலந்துட்டு தோத்து போனதில்லை. நீ வேணா பாரு, உங்க அண்ணி நாளைக்கு இந்த போட்டியில கலந்துட்டு ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, நிச்சயமா அவங்க ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா மாறுவாங்க. எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. சரி சூர்யா, அவ மேல இருக்கிற உன் நம்பிக்கையை மதிக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள டிவி கொண்டு வர நான் அனுமதிக்கிறேன். நீ டிவி வாங்கிட்டு வா. சந்தியாவை எவ்வளவு வேணாலும் படிக்கவே, அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடு. எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணு. நான் சவிதாவோட கல்யாணத்துக்காக ஒரு தொகையை சேர்த்து வச்சிருக்கேன்ல, அதுல இருந்து உனக்கு ஒரு 30,000 ரூபாய் எடுத்து தரேன். நிச்சயமா நான் கொடுக்கறேன். போதுமா? இது போதும். இதுக்கு நீங்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். என்ன மதிச்சதை நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம் சூர்யா, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. உன் பொண்டாட்டி கண்டிப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? இருக்கு. அதே மாதிரி சந்தியாவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். ஜெயிப்போன்னு தான் அவளும் நினைப்பா. ஆனா சூர்யா, இவ்ளோ பெரிய தொகையை எந்த நம்பிக்கையில கொடுக்கறது? ஒரு வியாபாரியோட பொண்ணுனா பணத்தோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு விஷயத்துல எனக்கு நம்பிக்கை வர மாதிரி செய்யணும். ஏன்னா ஒருவேளை சந்தியா தோத்துட்டா நான் கொடுக்க போற பணத்துக்கு என்ன பதில்? ஏன்னா நான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்துல இருந்து தானே கொடுக்க போறேன். அந்த பணத்துக்காக நீ முதல்ல எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும்னு நினைச்சா நீ தாராளமா வாங்கலாம். இப்ப சொல்லுப்பா, எனக்கு பதில் சொல்லு. இப்ப பேசுங்கண்ணே. ஏன் இப்படி மௌனமா நிக்கிறீங்க? அம்மா, அம்மா இதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? உனக்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள டிவி வரணும்னா அது நீ உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வரும். அதை மறக்காத.
நம்ம சந்தியாக்கா இருக்காங்கல்ல, 3வது தப்பு பண்றதுக்குள்ளே அந்த பானை உடைஞ்சிடும் போல இருக்கத்த. நல்லவேளை நம்மளோட அதிர்ஷ்டம், அந்த பானை இன்னும் உடையாம இருக்கு. இப்போ அந்த பானையோட மதிப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போ இதை நாம ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும், இல்லையா அத்தை? ஆமா மீனாட்சி, இது ரொம்ப விலை உயர்ந்தது. அதனால இது பக்கத்துல நீ படுக்கையை போட்டுக்கோ. 24 மணி நேரமும் அதுக்கு காவலாயிரு. வாய மூடு. சரி சரி, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. பேசிக்கிட்டே இருந்தா வயிறு நிறையாது. நீ முதல்ல ரூமுக்கு வா.